ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக டெஸ்ட் போட்டு பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. 4மே மருவுச்சொல் தான். இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை கும்பைன்னு சொல்ல மாட்டோம், இதுதான் தப்பு. சரிங்களா? நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவோம், கரெக்டு. மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்லுவோம், கரெக்டு. சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்லுவோம், கரெக்டு. கும்பகோணத்தை கும்பைன்னு சொல்ல மாட்டோம், கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 52வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் சரியாக நிறுத்தற்குறி போடப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். முக்கணி எனப்படுவது மா பலா வாழை, கரெக்டு. மற்றதில் என்ன தவறுனா இங்கே பாருங்கள், முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். இங்கே கமா வந்திருக்கணும், வரல, அதனால் இது தப்பு. 3வதுல என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முச்சங்கம் எனப்படுவது முதல் இடை கடை. இங்கே புள்ளி வந்திருக்கணும், இங்கே வரல, தப்பு. 4வதுல என்ன தவறுனா இங்கே பாருங்கள், மூவேந்தர் எனப்படுவது சேர சோழ பாண்டியர். ஆச்சரியக்குறி தேவலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி போடக்கூடாது, இதுவும் தப்பு. அப்போ ஏதான் ஆன்சர். 53வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. எது பேச்சு வழக்கில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தாவே தெரிகிறது, பி தான் ஆன்சர். செஞ்சான் என்பது பேச்சு வழக்கு. 54வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. யானை, இதுக்கான சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. யானை குட்டியாக இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதான் கேட்டிருக்காங்க. யானை கன்றுன்னு சொல்லுவோம், யானை குட்டின்னு போட்டக்கூடாது. சரிங்களா? யானை கன்று. 55வது கேள்வி, அத்தி பூத்தார் போல. இந்த ஊமை கூறும் பொருள் தெளிக. இந்த ஊமை சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை அரிதாக. ஏதாவது ஒன்று அரிதாக நடக்குதுன்னா அதைத்தான் அத்தி பூத்தார் போலன்னு சொல்லுவாங்க. 56வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு, இதுக்கான சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மரபு சொல் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. விடை சோறு உண்டான், இப்படி தான் சொல்லணும், சோறு உண்டான். 57வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலம். 58வது கேள்வி, வினாவின் வகையை கண்டறிக. கீழே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய வினா டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். இது எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. இது ஏவல் வினா. அக்கா வேலை வாங்குறாங்க, போய் தக்காளி வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இது ஏவல் வினா. 59வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. இந்த 2 தொடரையும் இணைக்கும் இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் என்பது சரி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. 60வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. சரியான இணைப்பு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நவில்தோறும் நூல் நயம் போலும், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இது ஒரு திருக்குறளுங்க. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருகிறது, நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இங்கே ஒரு இணைப்பு சொல் வரும், அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க. விடை அதுபோல என்பது சரி. நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருகிறது, அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இப்படி தான் வரும். 61வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. அதாவது கீழே 4 சொற்களை கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். இ புக் அப்படின்னா மின் நூல், இதுதான் கரெக்டு.
இமெயில்னா மின் அஞ்சல், இது ஒன்றுக்கு வரும். மெகசின் அப்படின்னா மின் இதழ் நினைக்கிறேன். லைப்ரரினா மின் நூலகம், கரெக்டு. அடுத்து 62வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. விடை அறிவு என்பது சரி. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். 63வது கேள்வி, இரு பொருள் தருக. ஆறு என்ற சொல்லுக்கான இரு பொருளை கேட்டிருக்காங்க. ஆறு என்பது எண்ணெயையும் குறிக்கும், நதியையும் குறிக்கும். அப்போ தான் ஆன்சர். 64வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடறிந்து சரியானதை தேர்க. மடுன என்ன, மாடுன என்ன, இதுக்கான வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க. விடை மடு அப்படின்னா நீர் நிலையை குறிக்கும், நீர் மடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வரும். மாடு அப்படின்னா எருது, அதாவது செல்வத்துக்கும் வரும். 65வது கேள்வி, கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இது எங்கே இருக்கும்னா 9ஆம் வகுப்பில் இருக்குங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம்தான். 66வது கேள்வி, கலைச்சொல் அறிக. பயோடெக்னாலஜி, இதுக்கான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. விடை உயிரி தொழில்நுட்பம். 67வது கேள்வி, கலைச்சொல் அறிக. கோர்ட்டசி, இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை நற்பண்பு. விடை நற்பண்பு. 68வது கேள்வி, தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. பிறரிடம் நான் பேசுவேன். இங்கே என்ன சொல் வரும் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இன்சொல் பேசுவேன். இன்சொல்னா இனிய சொற்களை பேசுகிறது. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், இப்படி தான் வரும். 69வது கேள்வி, பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது சரியாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்வர்கள் கூட்டம் சென்றனர், அதாவது கூட்டமாக சென்றனர். அப்போ இதுதான் ஆன்சராக வரும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏவுக்கு வந்திருக்கு, பிக்கு வந்திருக்கு. அப்போ சிடி ரெண்டுமே ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் குயில்கள் கூவின, இதுதான் அடுத்ததாக வரும், 2வதாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏல தான் அந்த ஆப்ஷன் வருது, பியில் வரல, தப்பு. அடுத்தது காலட்படை, காலட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம், மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. ஸோ இதுதான் ஆன்சர், தான் ஆன்சர். 70வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகின்றார். எந்த சொல் செய்யுளுக்கு உரியது அப்படின்னு நன்னூலார் சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. விடை உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன. 71வது கேள்வி, காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க. அதாவது காலக்கணிதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலில் இருக்கிற பாட்டு வரியை கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. இதில் எது சரியான வரிசைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இதுதான் சரியான வரிசை. அடுத்து 72வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது, கரிசல் இலக்கியம் என்பது இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க. விடை காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். இப்படி தான் டிஎன்பிஎஸ்சியுடைய அசல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இதுலேயே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. கரிசல் இலக்கியம் என்பது மண் சாரல் வருமா, இது வருமோ, இது கொஞ்சம் டவுட்டான கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் நிறைய நண்பர்கள் போட்டு விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்கு எது சரியான பதிலுங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். சரியாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்குமே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய அசல் ஆன்சர் கீழே காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியான எனக்கு தெரியவில்லை. கமெண்ட்டில் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 73வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நெடினா நாற்றம். ஸோ ஏவுக்கு 4, இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஏவுக்கு 4 இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். மழலை அப்படின்னா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி.
அப்போ டி தான் ஆன்சர். 74வது கேள்வி பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா உருனா அழகு, ஏவுக்கு 3 இங்கே தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்கு. உருனா அழகுன்னு அர்த்தம், போல அப்படின்னா பிளக்க என்று அர்த்தம், வங்கம் அப்படின்னா கப்பல், எல் அப்படின்னா பகல். ஸோ சி தான் ஆன்சர். 75வது கேள்வியிலிருந்து 79வது கேள்வி வரைக்கும் ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் படித்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் வந்து நீங்கள் பத்தியை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கேள்வி என்னங்கிறத பார்த்துட்டு அந்த கேள்விக்கான பதிலை தான் பத்தியில் தேடணும், சரிங்களா? பட் வீடியோங்கிறதுனால நான் பத்தியை வாசிக்கிறேன் பாருங்கள். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகிறது? மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற 1-2ஐத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, கேள்விகளை பார்ப்போம். 75வது கேள்வி. முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை யாருக்கு அதிகம் உள்ளது? விடை மனிதன். 76வது கேள்வி. மிருகங்களால் எதை காட்ட முடியும்? 2 குணத்தை தான் காட்ட முடியும். ஒன்று கோபம், இன்னொன்று பயம். 77வது கேள்வி. யாரைப் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது? மனிதனைப் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. 78வது கேள்வி. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. 79வது கேள்வி. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன? விடை மூளை, உடல். 80வது கேள்வி. பேதையார் எதிர்ச்சொல் தருக. பேதையார் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பேதையார்னா அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ விடை அறிவுடையவர். 81வது கேள்வி. அந்நியர் எதிர்ச்சொல் தருக. அந்நியர் இதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விடை உறவினர். 82வது கேள்வி. முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் ஆசிரியர் யாருங்க? திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வரும். பாவலர் ஏறு என்பது பெருஞ்சித்திரனாருக்கு வரும், திருவள்ளுவருக்கு வராது. அப்போ இதுதான் தவறு. அடுத்து 83வது கேள்வி. 8 தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் கண்டறிக. 8 தொகையில் வராத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு வரும், புறநானூறு வரும், நற்றிணி வரும், முல்லைப்பாட்டு 8 தொகையில் வராது. 84வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின் இது வந்து ஆங்கில சொல். இதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விடை இயந்திரம் என்பது சரி. 85வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. லேண்ட் ப்ரீஸ் இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விடை நிலக்காற்று. 86வது கேள்வி. டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் யாது? இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை கலைச்சொல். 87வது கேள்வி. இலை, இலை, இலை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஒளி வேறுபாடை வச்சு பொருள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். இலை என்பது தாவர உறுப்பை குறிக்கும். இந்த இலைனா இலைச்சு போகிறது, அதாவது மெலிதல். இந்த இலைனா நூல் இலை. ஸோ பி தான் ஆன்சர். 88வது கேள்வி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன். அரசன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய பல சொற்களை கேட்டிருக்காங்க. விடை கோ தலைவன். கோன்னா அரசனை குறிக்கும், தலைவன் அப்படின்னாலும் அரசனை குறிக்கும். 89வது கேள்வி. வென்றார் என்பதன் வேர்ச்சொல் என்ன? வென்றார் என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விடை வில் என்பது சரி. 90வது கேள்வி. வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர் காண்க. பாடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதிலிருந்து வினையாளனியும் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பாடியவன் என்பது வினையாளனியும் பெயர். 91வது கேள்வி. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. பாடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதை வினையெச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. விடை பாடி என்பது வினையெச்சம். 92வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க.
கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியான தொடரோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். இதுதான் வந்து கரெக்டு. 93வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க, கரெக்டாக அமைக்க சொல்கிறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. 94வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. இது வந்து விடைங்க. இதுக்கான வினாவை கேட்டிருக்காங்க. எப்படி வினா வரும் அப்படின்னா, திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது, இப்படி தான் கேள்வி வரும். 95வது கேள்வி, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. 96வது கேள்வி, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற 4 தொடரில் எது தன்வினை வாக்கியம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா சிறுவன் பாடம் படித்தான். இதுதான் தன்வினை வாக்கியம். 97வது கேள்வி, செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். பானை குயவனால் வணையப்பட்டது. வணையப்பட்டது இது எந்த டைப்பான வாக்கியம் கேட்டிருக்காங்க. பார்த்தாவே தெரிகிறது, செயப்பாட்டு வினை வாக்கியம். 98வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்பா சொன்னார், இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது செய்வினை வாக்கியம். அப்பா சொன்னார், இது செய்வினை வாக்கியம். 99வது கேள்வி, கடலில் கரைத்த பெருங்காயம். ஊமையால் கூறும் பொருள் விளக்கம். இதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பயனின்மை, எந்த யூஸும் இல்லை. இதுதான் வந்து ஆன்சர். 100வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கிட்டத்தட்ட 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. டெம்பெஸ்ட் என்பது என்ன? இதான் 100வது கேள்வி. டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்றுன்னு அர்த்தங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அடுத்த வீடியோவிலையும் 50 கேள்வி இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கூடிக்கிட்டே போகும். ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பழைய வினாத்தாள்களை டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது வரைக்கும் 110க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.